இன்றைக்கி ரொம்ப ஹெல்தி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. சாமை அரிசியில் மல்லி பொங்கல் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் சாமை அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் சாமைக்கு பதிலாக எந்த சிறுதானியங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு 2, 3 அல்லது 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் சாமை அரிசிக்கு பதிலாக பச்சரிசி யூஸ் பண்ணி கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்திக்கலாம். தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. 7-8 முந்திரி சேர்த்திட்டு எல்லாம் பொரிஞ்சதையுமே கருவேப்பிலை தலை சேர்த்திக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுற மல்லி பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு அப்போவே அரிசியும் பருப்பையும் சேர்த்திக்கலாங்க. மொத்தமாக 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இதே பச்சரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 டம்ளருக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இது சிறுதானியங்கள்னால 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா குலைவாக வரும். உப்பு சேர்த்திட்டு 5 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சாதம் இந்த மாதிரி கொஞ்சம் கொல தாங்க இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சூப்பரான பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்கூடங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு அவல் தாங்க. அவல், நாட்டு சக்கரை, பழம், பொட்டுக்கடலை சேர்த்தது தான். ஜூஸுக்கு மாதுளை ஜூஸ் தாங்க. நாட்டு சக்கரை சேர்த்திட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு தண்ணியோ பாலோ சேர்த்து ஐஸ் க்யூப் சேர்த்து கொடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் மெனு முடிஞ்சு. என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. ரெகுலராக மார்னிங் ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஜஸ்ட் 1 செகண்ட் கொதிக்க வச்சு குடிக்கும்போது உள்ளுறுப்புகளில் ரொம்ப நாளாக இருக்கிற கொழுப்புகள் நல்லா குறைக்குங்க. வெயிட் லாஸும் ஆகும். நாளைக்கு பார்க்கலாம். பை பை.